வனவாசம் வீசும் காதல் மதுர மண்ணில் கலந்த காதல். என்னம்மா விஜயா இங்க வந்திருக்கா? எல்லாரும் வந்திருக்கிய? ஏன் லட்சுமி அக்கா, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? நம்ம ஐயாவோட மோவன் கதிரையாவுக்கு கல்யாணமாம்ல. ஆமா சின்ன பொண்ணு. என்னமோ தெரியல, திடுதிப்புன்னு கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டாவ. நாளைக்கு கல்யாணமா, அதான் தோட்டத்துல பாக்குறவ எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்லிட்டாவ. வேலை செய்ய ஆட்கள் தேவைப்படுமா, அதான் ஒத்தாசைக்கு எங்களை எல்லாரையும் அனுப்பி விட்டுருக்காவ. ஆமா சின்ன பொண்ணு, நிறைய வேலை கிடக்கு. லட்சுமி அக்கா, சொல்லுமா விஜயா, என்ன வேலை கிடக்குன்னு சொல்லுங்க, செஞ்சு முடிக்கும். நமக்கு நிறைய வேலை இருக்குமா. காலையிலே கல்யாணன்றதுனால வீட்டையெல்லாம் நல்லா சுத்தப்படுத்தணும். இங்க வேலை செய்ய நிறைய ஆட்கள் இருக்கிறதுனால பின்னாடி சமையல்காரர் சமைச்சிட்டு இருக்காரு, அவருக்கு காய் வெட்டி கொடுக்கணும். அப்புறம் சாயங்காலம் பூ வரும், அதை கெட்டி கொடுக்க சொன்னாவ. சரிதான், பாத்தியலா, நீங்க மட்டும் ஐயா வீட்டில் வேலை செய்றிய, உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நாங்கள் தான் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு வெயில்லையும் மழையிலையும் கஷ்டப்பட்டுட்டு கிடக்கோம். நல்லா சொகுசா இருக்கிய. அப்படிலாம் இல்லை உமா, நானும் இங்கே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். என்ன உங்களுக்கு கஷ்டம்? சமைச்சு சமைச்சு சாப்பிடுதிய, பிறவைக்கு வீட்டு வாசலை தூத்து பெருக்கி துடைப்பிய, தேவைப்பட்ட துணி துவைப்பிய, பாத்திரம் கழுவிய. இதை தான் நாங்கள் வீட்லேயே செய்கிறோமே. உங்களுக்கு என்ன எங்களை மாதிரி வெயிலில் நிற்கணும் மழையில் நிற்கணும்னு கவலையா? நல்ல வாழ்க்கை தான் உங்களுக்கு. ஏ உமா, அவங்க நல்லா வேலை செய்யறாவ, அதனால வீட்லயே வேலைக்கு வச்சுட்டாவ. உன்ன மாதிரி தோட்டத்துல வேலை செய்யறன்னு ஓப்பி அடிச்சுட்டு இருந்தா எப்படி உனக்கு வீட்டுல வேலை கொடுப்பாவ? சொல்ல போனா நீ செய்யற வேலைக்கு உனக்கு தோட்டத்துல வேலை கொடுக்கறதே பெருசு. அங்கேயே விட்டு தோர்த்தாம விட்டு வச்சிருக்காவளே, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. போ சின்ன பொண்ணு, எப்ப பார்த்தாலும் உனக்கு குசும்புதான். என்ன எல்லாரும் சிரிக்காவ, இந்த சில்க் மட்டும் அமைதியாவே நிக்கா. ஏய் சில்க்கு, ஏன் என்னை அப்படி கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? உன் பேரு என்ன? என் பேரு சிலுக்கு ராணி. பொறவே சிலுக்கு சிலுக்குன்னு தானே கூப்பிடுவாவ. நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீ ராணின்னு கூப்பிடுன்னு? ஏக்க, ராணி மாதிரி இருக்கிறவையில ராணின்னு கூப்பிடலாம். உங்க தலைய பார்த்தா டெய்ரி மில்க் சாக்லேட்டோட கவர் மாதிரியே இருக்கு, அதான் சிலுக்குன்னு கூப்பிடுறேன். ஹே சீப்ப, உன்கிட்டலாம் எவன்டாப்பா பேசுவான்? ஏக்க, என்ன வேலை இருக்குன்னு சொல்லுங்க, நான் செய்தேன். வேலை தானம்மா, இதோ இந்த ஓட்டு மேல ஏறி மேல இருக்கிற தூசு தும்பட்டையெல்லாம் தள்ளணும். நான் இப்படியே தூக்கி வீசுறேன், மேல போய் பேரிக்கிட்டு வந்துரு. ஏம்மா, ஏன் எப்ப பாரு இவகிட்ட வம்புக்கே போயிட்டு இருக்கா? அவன் அப்படிதான்க்கா. வாங்க நம்ம போய் வேலை பார்ப்போம். சரிம்மா வா. டேய் பள்ளி, அந்த பூவை நல்லா இழுத்து கட்டு. என்னப்பா வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லபடியா போயிட்டு இருக்கியா? நைட்டுக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கிறீங்க. வீட்டுக்கு முன்னாடி வாழை மரம் கட்டுறது, இந்த தூண்ல எல்லாத்துலயும் பூ கட்டி விட்டுருங்க. வேற ஸ்டேஜ் டெக்கரேஷன் மட்டும்தான். அதெல்லாம் பக்காவா பண்ணிடுவாயா? எங்களோட ஸ்டேஜ் டெக்கரேஷன் தான் இந்த சுத்துப்பட்டில நம்பர் 1 டெக்கரேஷன். அத பத்தி எல்லாம் நீங்க யோசிக்காண்டா. நாங்க போடுற டெக்கரேஷன்ல இது வீடா மண்டபமான்னு தெரியாம இருக்கும். அப்படி நீட்டா பண்ணி கொடுத்துருவோம். இங்க பாருங்கப்பா, பணத்தை பத்தி எனக்கு பிரச்சனையே இல்ல. டெக்கரேஷன்ல எந்த குறையும் இருக்க கூடாது. அதெல்லாம் பக்காவா பண்ணி கொடுத்துருவோம் சார். உங்களுக்கு ஸ்டேஜ் எந்த மாடல் வேணும்னு மட்டும் சொல்லுங்க, நைட்டோட நைட்டா பண்ணி கொடுத்துறோம். சரிப்பா, நான் கேட்டுட்டு வந்து உனக்கு போட்டோ காமிக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி ஸ்டேஜ் டெக்கரேட் பண்ணி கொடுத்துருங்க. சீக்கிரம் சார், சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. அதுக்கான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரணும். சரிப்பா. அகிலா எங்க இருக்கா? டேய், நீ நல்லா ஏத்தி கட்டு. என்னம்மா சமயக்காரர் காயை கொண்டு வந்து போட்டாரா? போட்டங்க. என்னக்க காய கொண்டு வந்து வெறும் தரையில போட்டாவ. ஏம்மா இது நல்ல தரதாம்மா, காலையில தான் கழுவி விட்டேன். எங்க வீட்டுல எல்லாம் ஒரு இடம் சுத்தமா இருக்காதுக்க. என் மாமியா கழுவி இருக்காளே, வெத்தலைய போட்டு போட்டு துப்பி தள்ளுவா, கால் வைக்க ஆகாது. அதனாலதான் கேட்டேன், இங்க போட்டிருக்கேன்னு. இங்க யாரும் அப்படி பண்ண மாட்டாங்கம்மா, தர நல்ல சுத்தமான தரதான். சரிக்கா, ஆட்டுங்க. இந்த காயெல்லாம் வெட்டி கொடுத்துருங்க.
அவரு சீக்கிரமா சமைச்சிருவாரு. இப்போதைக்கு இந்த வேலை தான் இருக்கு. இது முடிஞ்ச உடனே வீட்டை சுத்தம் பண்ணி கழுவி விட்டோன்னா டெக்கரேஷன் பண்ணுவாங்க. ஹாலில் டெக்கரேஷன் பண்ணிட்டாவ, ரூம்ல அங்கங்க டெக்கரேஷன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரிக்கா. என்ன இவ்வளோ காய கொண்டாந்து கொட்டி வச்சிருக்காவ? இது என்னைக்கு உரிச்சி அரிஞ்சி வைக்க? வீட்டுல விசேஷம்ல, ஆட்கள்லாம் நிறைய வருவாவ, எல்லாருக்கும் சமைச்சு போடணும். அப்ப இத்தினூண்டு காய்கறி வாங்கிட்டு வந்தா பத்துமா? பேசாம வேலையை பாரு. அதுவும் சரிதான். ஏமா அந்த காயை வெட்டுங்கம்மா. வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. சட்டுப்புட்டு நீ வெட்டி கொடுங்க, சமைக்கணும். இப்படியே உட்காந்துருக்காவா? இந்த வெட்டி தாரோ நீ சத்தோடு பொறுங்க. சீக்கிரம் வெட்டுங்கம்மா. இந்த வெட்டும் விட்டோம். அக்கா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எடுங்க. அட என்ன மதியா, இது ஒரு அரை மணி நேரமாவது முகத்துல வச்சிருந்தாதான் காலையில ஃபேஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். மேக்கப் முகத்துல போடும்போது ஒழுங்கா நிற்கும். ஃபேஷியலே பண்ணாம அந்த ஸ்கின்ல மேக்கப் போட்டா நிக்காதுமா ஒழுங்கா. ஒரு அரை மணி நேரம் தானே, போட்டுரு. எனக்கு மேக்கப்பே வேண்டாம், விடுங்க, இதை எடுத்துருங்க. என்னம்மா ஃபேஷியல்லாம் பண்ணிட்டீங்களா? ஆண்டி இததான் கோஆப்ரேட்டே பண்ண மாட்டா, மேக்கப்பே வேண்டான்னு சொல்றா. இந்த மாதிரி ஃபேஷியல்லாம் பண்ணி ஸ்கின்னை கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேக்கப் போட்டாதான் முகத்துல மேக்கப் நல்லா நிற்கும். இல்லைன்னா காலையில போடுற மேக்கப் அங்கங்க திப்பி திப்பியா வெள்ளை வெள்ளையா தெரியும் ஆண்டி. அதுக்காக தான் நைட்டே வந்து நான் எல்லாத்தையும் ரெடி பண்றேன். நீங்க வேற இப்பதான் சொன்னீங்க ஃபேஷியல் 3 நாளைக்கு முன்னாடியே பண்ணுவாவ, அப்பதான் கரெக்டா இருக்கும். நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு சொல்றிய. இருந்தாலும் என்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றேன். அவளை மட்டும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ண சொல்லுங்க. ஏன் டி மேக்கப்லாம் போட்டுக்க மாட்டியோ? இப்படியே அழுகு மூஞ்சியோட நாளைக்கு காலையில மணமேடையில வந்து உட்கார போறியா? ஏமா நீ சத்து வெளியே இரு, நான் இவகிட்ட பேசிட்டு உன்னை கூப்பிடுறேன். சரிங்க ஆண்டி. என்னடி எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தலாம் முடிவு பண்ணிட்டியோ? நானும் படிச்சு படிச்சு சொல்றேன், எதுக்கடி முகத்தை இப்படி வச்சிருக்கா? உனக்கு கதிர் கட்டிக்க விருப்பம் இல்லையோ? சொல்லுடி, எத்தனை நாளா கதிரனாலே சிரிச்சிட்டு ஓடுவா? சின்னக்கு அண்ணன் கேடு வந்தது உனக்கு? அம்மா கதிரத்தான கட்டிக்க எனக்கு ஆசை இருந்ததுதான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனா அது அவருக்கும் பிடிச்சிருக்கணும். அத்தனுக்கு என்னை கட்டிக்க விருப்பமே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி சந்தோஷமா அவளை கட்டிக்க முடியும்? அங்க பாருடி, உனக்கு கதிரை பிடிக்கும்ல, பிறகு என்ன தாலி கட்டிட்டா எனக்கு நாள் அவன் புருஷக்காரன் தான். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் மனசு மாறி வந்துருவான். அதை விட்டுட்டு கல்யாணத்தை நிறுத்த ஐடியா பண்ணிட்டு இருக்க. அவர் ரீவு கெட்டவா. இங்க பாருடி, நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பு, அதை ஒழுங்கா பயன்படுத்திக்கணும். இதை விட்டா அப்புறம் சொத்து அம்போதான். அதை மனசுல வச்சுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு கல்யாணம் பண்ற வழியை பாரு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் முரண்டு பிடிச்சிட்டு இருந்த முன்ன சொன்னதுதான். இவங்க 2 பேருக்கும் கொல்லி வச்சுட்டு நீ நிம்மதியாயிரு. அதான் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? அதை விட்டுட்டு மேக்கப் போடு, அது போடு, இது போடு, நீ எதுக்கு என் உயிரை வாங்குறீங்க? சேட்டி மேக்கப் போடாம அழு முஞ்செடுத்து மேடையில் உட்காருவியா? வெளியிலலாம் ஆட்கள் வந்துட்டாங்களேன்னு பாக்குறேன், இல்லைன்னா வரைஞ்சிருவா மறைச்சு. இப்ப நீ என்னத்தை கழுவுறா? அழாது மூஞ்சில் போட்ட மாவுலாம் கரைஞ்சிரு போகுது. எனக்கு இது எல்லாம் பிடிக்கல. அப்போ எங்களுக்கு கொல்லிப்பட ரெடியா? அம்மா எனக்கு நீங்க வேணும். அப்பாவை நீங்களும் நல்லா இருக்கணும். நாங்க நல்லா இருக்கணும்னு சொல்றது செய்யி. ஏமா ரோஸ் இங்க வாமா. ஆண்டி சொல்லுங்க ஆண்டி. இங்க பாருமா, சிவ ஒத்துழைக்கல, நீ என்கிட்ட வந்து சொல்லு. சிந்தாரடி ஒழுங்கா அவ என்ன சொல்றாளோ அதை கேட்டுட்டு இரு. நாளைக்கு மனமேடையில இந்த மூஞ்சியோட வந்து நின்ன பிறகு என்ன மனுஷியாவே பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்ன மாதியா திடீர்னு கல்யாணம், அப்பா அம்மாவை விட்டுட்டு போறோம், அந்த வருத்தம் எல்லா பொண்ணுங்களுக்கு இருக்கதாமா செய்யும். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இருந்தீன்னா நாளைக்கு உன் கல்யாணம் போட்டோ எடுத்து பார்க்கும்போது அழுகாச்சி மூஞ்சியா இருக்கும். அப்ப நல்லா இருக்காது பாத்தியா? நல்ல சிரிச்ச முகமா இரு. எல்லா பொண்ணுங்களும் அவங்க கல்யாணத்தப்போ மேக்கப் அழகா போடணும், ஃபேஸ் நல்லா பிரைட்டா இருக்கணும்னு என்னென்னமோ பண்றாவ. நீ என்னடானா ஒன்னும் வேண்டான்னு சொல்லுதா? பாரு மதியா, எதுக்கு அழுத? அக்கா முகத்துல இருக்கிறத எடுத்துடலாமா? அரை மணி நேரம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். எனக்கு வேற எதுவும் வேண்டாம். தியா அழாதம்மா, அழுது முகமே வீங்கி போச்சு. காலையில பார்க்க முகம் நல்லா இருக்காது, அழாத நிறுத்து. நல்லா தூங்கி எழுந்தாதான் காலையில முகம் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எனக்கும் மேக்கப் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்படி அழுது அழுது நல்ல முகத்தை ஏமா வீணாக்கிக்கிற? நான் போயிட்டு நாளைக்கு காலையில வந்துடுறேன்.
நீ நல்லா படுத்து தூங்கு. அப்புறம் படுக்கிறதுக்கு முன்னாடி ஐஸ் கட்டியை முகத்துல வச்சுட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கு. காலையில நான் வர்றதுக்குள்ள நல்லா தலையெல்லாம் குளிச்சுட்டு காய வச்சுட்டு ரெடியா இரு. நான் வந்த உடனே மேக்கப் போட்டுடலாம். சரி, நான் வரேன். ஐயா, இந்தாங்க பால் எடுத்துக்கோங்க. குடுமா. ஒரே இருமல். இருமலா? ஐயா ஐயா, நீங்க இந்த பாலை குடிக்க வேண்டாம். நான் உங்களுக்கு வேற பால் எடுத்துட்டு வரேன். மஞ்சள், மிளகு இதெல்லாம் போட்டு எடுத்துட்டு வரேன். இருமல் பட்டுன்னு கேட்கும். அருமையான பொண்ணா இருக்கியே. நல்ல நாட்டு வைத்தியம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா. இதுல என்னையா இருக்கு? வீட்ல எல்லாம் இருமல் வந்துச்சுன்னா நம்ம என்ன குடிப்போம்? பால்ல மிளகும் மஞ்சளும் போட்டு குடிச்சா சரியா போகுது. அதை தான் நான் உங்களுக்கு போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்ல. கொஞ்ச நேரம் இருங்கய்யா, நான் போய் உங்களுக்காக பால்ல மிளகு போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. இந்த சின்ன வயசுலயே இவ்வளோ அறிவா இருக்கா. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட முறை தெரிஞ்சிருக்கா. தங்கமான பிள்ளையா இருக்க மணி. ஐயா, இது என்னோட கடமையா. என்னன்னே இங்க வந்து உக்காந்துருக்காவ? வெளியில பனியா இருக்கு, உள்ள வந்து உக்காருங்கண்ணே. எதுக்கு இந்த மாடியில தனியா வந்து உக்காந்துருக்கிய? நீ போ அர்ஜுன், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். அட என்னண்ணே நீ எப்ப பார்த்தாலும் சோகமாவே இருக்கிய? ஏனே அன்னைக்கு என்ன குறை சொல்லுங்க, எதுக்கு இப்படி சோகமா இருக்கீங்க? இன்னும் சொல்ல போனா தியா அவங்க எனக்கு அண்ணியா வர்றது எனக்கு ரொம்ப ஹாப்பிப்பா. நீங்க என்னடானா இப்படி சோகமாவே உக்காந்துருக்கிய? எனக்கெல்லாம் எப்படா கல்யாணம் நடக்கும்னு நான் உக்காந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றாங்க, நீங்க வேணான்னு சொல்லிடுறீங்க. என்ன என்ன சொன்னாலும் அண்ணன் முகத்துல ஒரு ரியாக்ஷனை காணும். ஒரு ஃபன் பண்றேனே, லைட்டா வச்சு சிரிப்போன்னு கூட கிடையாது. அப்படியே செல்ல மாதிரி உக்காந்துருக்காரு. இவருக்கு என்னதான் பிரச்சனை? அண்ணே, சொல்லு அர்ஜுன். உங்களுக்கு ஏன் இந்த கல்யாணம் வேணாம்னு நினைக்கிறீங்க? ஏதாவது காரணம் சொன்னா தானே தெரியும். பாரு அர்ஜுன், உனக்கு இது சொன்னாலும் புரியாது. ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்களை கெட்டிக்கலாம். ஆனா தியாவை எனக்கு பிடிக்கலன்னு கிடையாது. சின்ன வயசுல இருந்தே நான் அவளை பாக்குறேன். சின்ன பிள்ளையாவே அவளை நான் பார்த்துட்டேன். அவ மேல தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லை. அவ இப்போவும் என் கண்ணுக்கு சின்ன பிள்ளையா தான் தெரியறா. அவளை போய் நான் எப்படி, என்னால முடியல. என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. அவ அவ அவளை நான் அவ்வளோ சின்ன குழந்தையா நான் பார்த்தேன். இப்பவும் அவ என் கண்ணுக்கு குழந்தை மாதிரி தான் தெரியறா. அப்படி இருக்கும்போது எப்படி அர்ஜுன், என்னால அவளை நினைச்சு கூட பார்க்க முடியல. இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அதை நான் பெருசா எடுத்துக்கல. ஆனா அது எந்த அளவுக்கு கொண்டு வந்து முடியும்னு எனக்கு தெரியாது. இப்போ என்னை வலுக்கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு சம்மதமும் சொல்ல வச்சுட்டாவ. அடுத்து என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு கூட எனக்கு தெரியல. அண்ணா, நீங்க சொல்றது எல்லாம் சரிதான். ஆனா தியா மனசுல நீங்க தான் இருக்கீங்க. அதை மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். நானும் தியா நீ வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். உங்களையே தான் பார்த்துட்டு இருக்காவ. உங்களை மட்டுமே தான் கவனிச்சிட்டு இருக்காவ. ஒரு சாப்பாடு போடணும்னாலும் சரி, ஒரு டீ போட்டு கொடுக்கணும்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்ககிட்டே தான் எல்லாம் பண்ணுறாங்க. என்னையெல்லாம் அவங்க கண்டுக்க கூட மாட்டாங்க. ஆனால் கதிர் அண்ணான் வந்துட்டா விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. இதுலேயே தெரியலானே அவங்களுக்கு உங்களை எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு. அவங்கள ஏன் நான் வேண்டான்னு சொல்லுதா? அதுவும் இல்லாமல் தியா நீ ரொம்ப நல்லவங்க. நீங்கள் சொன்னது தான். அவங்கள நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். எந்த தப்பும் அறியாதவங்க. அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிங்கண்ணே, வாழ்க்கை நல்லா இருக்கும். முடியாது அர்ஜுன், என்னால முடியாது. என்னன்னே தெரியல. எப்போ இந்த கல்யாண பேச்சு எடுத்தாங்களோ அப்பலேருந்து எனக்கு படபடப்பாவே இருக்கு. ஒரு மாதிரி பயமா இருக்கு. என்ன காரணம்னு என்னால சொல்ல முடியல. ஆனா இந்த கல்யாணம் வேண்டான்னு மட்டும் எனக்கு தோணுது. பத்தா குறைக்கு அப்பா வேற எனக்கு கட்டாயப்படுத்துறாரு. அவர் கட்டாயப்படுத்த எனக்கு கல்யாணத்து மேலேயே வெறுப்பு தான் வருது. கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்லாத என்ன சொத்துக்காக, கேவலம் சொத்துக்காக இப்படி பண்றாங்க. நினைச்சு பார்த்தாலே அசிங்கமா இருக்கு அர்ஜுன். அண்ணே, நீங்க சொல்றதெல்லாம் சரி. ஆனா இந்த பிரச்சனையில தியானி என்ன பண்ணாங்க? அவங்கள பத்தி நீங்க யோசிக்க கூடாதா? உங்களையே நினைச்சிட்டு இருக்காங்க.
ஆதி எங்க போன? நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்து ஒன்று தான் தேடிட்டு இருக்கேன், காணவே இல்லை. அது வந்து அர்ஜுன் வந்து ஒரு வேலை விஷயமா போனேன். என்ன வேலை விஷயம்? அதான் நாளைக்கு அண்ணனுக்கு கல்யாணம். இங்கே வேலை பார்க்குறவ, இந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுறவ, அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு சில குடிமகன்கள் எல்லாருக்கும் தேவையான பானங்கள் வாங்கி கொடுத்துட்டு வரேன். போச்சு, அண்ணன் வேற முறைக்குது. இந்த ஆதிக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? இதையெல்லாம் எதுக்கு இவன் போய் வாங்கி கொடுக்குறான்? அவங்களுக்கு வேணும்னா வாங்கிக்க மாட்டாங்களா? என்ன அது இதெல்லாம்? விருந்தினர் உபசரிப்புனா இதெல்லாம் கூட வருமா என்ன? என்ன பண்றது அர்ஜுன்? கேட்குறாங்க, மாட்டேன்னு சொல்ல முடியும். அதான் அப்பா கிட்ட அம்மாட்ட சொல்லிட்டாத. அண்ணன் வேற முறைக்கிறாரு, என்ன சொல்ல போறாங்களோ? யார் யாருக்கெல்லாம் வாங்கிட்டு வந்த? அண்ணே, வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு சில பேருக்கும், அப்புறம் டெக்கரேஷன் பண்றவங்க ஒருத்தருக்கும் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு ஒன்று வேணும், போய் எடுத்துட்டு வா. அண்ணா, நீங்களா? உங்களுக்கு அந்த வாடை கூட ஒத்துக்காது, நீங்க எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? நீ வாயை மூடு. அண்ணா, நீங்க என்னென்ன சொல்றீங்க? எனக்கு தப்பா புரிஞ்சதா இல்ல நீங்க சரியா கேட்டீங்களா? நான் சரியா தான் கேட்டேன். எனக்கும் ஒரு பாட்டில் வேணும், எடுத்துட்டு வர முடியுமா முடியாதா? அண்ணா, விடிஞ்சா கல்யாணம், இப்ப போய் இதெல்லாம் கேக்குறீங்க? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த பழக்கமே கிடையாது. பரவு எதுக்கு நான் கேக்குறீங்க? எனக்கே அதிர்ச்சியா இருக்கு. அந்த வாடை கூட படாது நீங்க இன்னைக்கு எனக்கு ஒரு பாட்டில்னு கேக்குறது எனக்கு அதிர்ச்சியா இருக்குண்ணே. அண்ணா, என்னண்ணா இதெல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்ணே. என்ன, நீ டாக்டர்னா எனக்கெல்லாம் அறிவுரை சொல்லணும்னு கிடையாது. உன்னோட மூத்தவனா எனக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு. எனக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு நீ இன்னும் வளரல. அண்ணா, நான் அறிவுரைலாம் சொல்லல. ஆனா நீங்க நீங்க கேக்குறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இல்ல, இப்போ உங்ககிட்ட எல்லாம் என்னால எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. எனக்கு ஒரு பாட்டில் வேணும், கிடைக்குமா? இல்ல நானே போய் வாங்கிக்கவா? அண்ணா, வேண்டாண்ணே. இப்போ உன்னால போக முடியுமா முடியாதா? நீயே போய் எடுத்துட்டு வரியா இல்ல நானே கடைக்கு போய் வாங்கிக்கவா? அண்ணன் கேக்குறத பார்த்தா ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு மட்டும் தெரியுது. இப்போ நான் எடுத்துட்டு வந்து கொடுக்கலனாலும் அண்ணன் எழுந்து போயிடும் போலயே. அவர் எழுந்து போனா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். பேசாம இப்படியே சமாளிப்போம். ஆதி, எடுத்துட்டு வரியா இல்ல நான் போகவா? அண்ணன், வேண்டாம், நானே போய் எடுத்துட்டு வரேன். நீங்க இங்கேயே இருங்க. அர்ஜுன், அண்ணன் இங்கேயே பார்த்துக்கோ. அண்ணன், கோவத்தில் தப்பான விஷயம்லாம் செய்றீங்க. இது உடம்புக்கு கெடுதல், வேணாண்ணே. உன் அறிவுரையை நான் கேட்கல. டாக்டர்னா உன் ஹாஸ்பிட்டலோட வச்சுக்கோ. என்கிட்ட வந்து டாக்டர் வேலைலாம் பார்க்காத. அண்ணன், என்னல என்ன பாக்குத? எனக்கு என்னல பண்ண சொல்ற? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொல்லியும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாவ. சொத்து கைமீறி போயிடுன்றதுக்காக ஒரு பொருத்தம் எதுவுமே பார்க்காம எனக்கு அந்த புள்ளைய கட்டி வைக்கிறாவ. எப்படில நிம்மதியா அவ கழுத்துல நான் தாலியை கட்டுவேன்? எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு கட்டுவேன்? முதல்ல அவன் மேல எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்ல. அப்படி ஏதாவது இருந்தா தானே புருஷன் பொண்டாட்டியா வாழ முடியும். அது புரியுதா இந்த முட்டாள் கூட்டத்துக்கு? அண்ணன், டே ஆதி, இது எங்க போய் முடிய போகுதோ தெரியல. அர்ஜுன், எனக்கு மட்டும் என்ன ஆசையா? இப்போ நான் வாங்கிட்டு வரலன்னா அண்ணன் வீட்டை விட்டு வெளியே போயிடும். பிறகு பிரச்சனை இன்னும் பெருசா தான் ஆகும். எனக்கு வேற வழி தெரியல அர்ஜுன். ஹேல, இப்போ என்ன அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா? எடுத்துட்டு வா. அண்ணன், இந்தாங்க. இன்னும் என்ன எல்லாம் நடக்க போகுதோ தெரியல. இவர் எப்படியும் விட முடியாது, இவர் சொல்றதையும் கேட்காம இருக்க முடியல. அண்ணன், என்னல அண்ணா, மரியாதை போயிடு. அண்ணன், ஓவர் ஆயிடுச்சு. வாங்கண்ண, ரூமுக்கு போலாம். உனக்கு என்னல புரியும்?
ஒன்று இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி ஒரு கல்யாணத்தில் உட்கார வச்சு விருப்பமே இல்லாமல் ஒரு பிள்ளை கழுத்தில் தாலி கட்டி வாழ்க்கையும் பாழப்படுத்திக்கிட்டு கட்டி அந்த பிள்ளை வாழ்க்கையும் பாழப்படுத்திக்கிட்டு இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கையை வாழ சொல்றியாலே சொல்லு. இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ சொல்றியா? அண்ணே எழுந்து போல எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அண்ணே வேண்டாண்ணே, அதிகமாயிடுச்சு. வாங்க ரூமுக்கு போகலாம். வீட்டில் சொந்தக்காரவையெல்லாம் இருக்காவ, யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடுனே. வாங்க கீழே போகலாம். என்ன அது இதெல்லாம்? இப்போ பாரு, இன்னும் என்ன பிரச்சனை வரப்போகுதோ தெரியல. நாளைக்கு காலையில் கல்யாணம், ராத்திரியில் அண்ணன் இப்படி இருக்காவ. என்ன அது இதெல்லாம்? இதெல்லாம் தப்புன்னு சொல்லக்கூடிய நம்மளே இந்த மாதிரி பண்ணா சரியா? என்ன அர்ஜுன் பேசுற? நீயும் இங்கிருந்து பார்த்துட்டு தானே இருந்த. இப்போ மட்டும் நான் போய் இதை எடுத்துட்டு வரலனா அண்ணனே கீழே இறங்கி போய் எடுத்துட்டு வந்துடும். அப்போ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? அண்ணனை தப்பாக பேச மாட்டாவ? அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இவரை யார் கணக்கும் தெரியாமல் ரூமில் கொண்டு போய் போடணும். அப்போ தான் எல்லா பிரச்சனையும் சரியாகும். என்ன நீ எனக்கு அறிவுரை சொல்றிய? இப்போதான் போல உன் வேலை என்னவோ மட்டும் பாரு. அதை விட்டுட்டு அதை நோட்டம் பண்ணுறேன் இதை நோட்டம் பண்ணுறேன் ஏதாவது வேலை பண்ணுனா பாரு, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அண்ணன் ஏல 2 பேர் கீழே போங்க. நான் செத்தார இங்கே இருந்துட்டு வரேன். இல்லை வேண்டாம், நீங்கள் வாங்க, 3 பேரும் சேர்ந்தே போவோம். மறுபடியும் சொல்லுதல்ல, எனக்கு ஒன்றும் இல்லை. நீ முதல்ல வெளியே போ, நான் பிறகு வரேன். டே அர்ஜுன், அண்ணன் ஃபீலிங்கில் இருக்காரு, அவரை தொந்தரவு பண்ண வேண்டாம். நீ வா, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கூட்டிகிட்டு போயிடலாம். என்ன விளையாடுறியா? கீழே கெஸ்ட் எல்லாம் இருக்காங்க, மேலே அண்ணன் இப்படி குடிச்சிட்டு இருக்காரு. காலையில் கல்யாணம், இப்படி இந்த நிலைமையில இவர் தனியாக விட்டுட்டு போக சொல்றியா? வாதி ஒரு கை புடி, அண்ணனை கூட்டிட்டு போய் ரூமில் விட்டுடலாம். இங்கே பாரு அர்ஜுன், கீழே எல்லாரும் இருக்காங்க. இப்போ அண்ணனை நிதானம் இல்லாமல் நம்ம 2 பேரும் பிடிச்சி தூக்கிட்டு போனோன்னா பார்க்குறவங்க எல்லாருக்கும் சந்தேகம் தான் வரும். பிறகு பிரச்சனை தான் பெருசாகும். எல்லாரும் கொஞ்ச நேரத்தில் தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அண்ணனை ஈஸியாக கூட்டு போயிடலாம். அது வரைக்கும் கீழே இருந்து மேலே யாரும் வராமல் சமாளிப்போம். இங்கே பாரு, அண்ணன் தனியாக இருக்கணும்னு தானே சொல்கிறாவ, அவர் தனியாக இருக்கட்டும். நீ வெளியே வாட்ச்மேன் மாதிரி இரு, நான் மற்றதை பார்த்துக்கிறேன். சரியில்ல. ஏஞ்சு போலே முதல்ல. அர்ஜுன் வா, அவரே டிப்ரெஷனில் இருக்காரு. நம்ம இன்னும் அவருக்கு ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் காம் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து கூட்டிகிட்டு போயிடலாம். எந்த ப்ராப்ளமும் வராது, யாருக்கும் தெரியவும் தெரியாது. நான் பார்த்துக்கிறேன், நீ வா. சரியில்ல, என்னை ஏதாவதுனாலும் கால் பண்ணுங்க. சரிதான் போல. என்னோட கடமையா? உங்களுக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு பார்த்து பண்றதா எங்க வேலை. இதுல பெருமையா சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஏம்மா மீனா, கதிரு, அர்ஜுனு யாரையாவது பாத்தியாம்மா? யாரையும் வீட்டுல காணல? இல்லம்மா, நான் யாரையும் பார்க்கல. ஐயா ஆதி, எங்கயா போனீங்க? வீட்டுல யாரையுமே காணல. டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காவ. வெளியே எதுக்காவது போகணும் வரணும்னா உதவி கூட ஒரு ஆள் இல்லை. அது இங்கதாம்மா இருந்தேன், கால் பண்ணிருக்கலாமே. எங்க போக போறிய? அதான் இங்கனுக்குள்ளேயே தேடி தேடி வரேன். சரி, கதிரி எங்க? அம்மா வேற அண்ணன் எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க மேல போய் பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடுமே. என்ன சொல்லி சமாளிக்க? ஐயா பாத்தியாயா? அண்ணன் மாடியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொன்னாரு. நீங்க எதுவும் போய் அவர்கிட்ட எதுவும் கேட்டுட்டு இருக்காதீங்கம்மா, கோவப்பட போறாரு. எதுவும் முக்கியமான வேலை போல. என்னதான் முக்கியமான வேலையோ? வீடிஞ்சா கல்யாணம், சிவை நாடானா வேலை பார்த்துட்டு இருக்கான் விடிய விடிய. ராத்திரி வெள்ளனே தூங்கினாதானே காலையில தெளிவா எழுந்திருக்க முடியும். அவனை போய் கூட்டிட்டு வா. அம்மா, அண்ணன் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொன்னாவ. அங்க போயிட்டு இருக்காதீங்க, அவரே வருவாரு. அதுக்கு இல்லையா, கல்யாணம் மாப்பிள்ள நேரத்துல தூங்கணும் இல்லையா? எந்த வேலையா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம்.
கதிரை வர சொல்லு. அம்மா இப்போ நீங்கள் போனீங்கன்னா அண்ணன் ரொம்ப கோவப்படும். அவரே வருவார். ஏதோ ரொம்ப முக்கியமான காலில் இருக்காரு. பேசாமல் நீ இங்கேயே இரு, அவரே வருவார். அதை தாண்டி நீ போனீன்னா அப்புறம் அவன் கோவத்துக்கு தான் ஆளாவ சொல்லிட்டேன். நீ சொல்றதும் சரிதான். அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெருசு. இதுல போய் அவனை போய் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தானா கல்யாணம் வேணாம் ஓடி போனாலும் போயிடுவான். நான் எதுவும் சொல்லலப்பா. உங்க அண்ணனே எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நீ அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணாதம்மா. அண்ணன் வேலை முடிஞ்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. யாரையும் மாடிக்கு வரவேணான்னு சொன்னாங்க. சரியா சரியா, நான் எங்க மாடிக்கு போக போறேன். ம். என்னம்மா நீ கல்யாண மாப்பிள்ள இப்படியா வேலை பார்த்துட்டு இருக்க? நீயாவது அவன்கிட்ட சொல்லி வர சொல்லுமா. இந்த இருட்டு நேரத்துல மாடியில் உட்காந்து என்ன அப்படி முக்கியமான வேலை? ஏப்பா, அவன் லேப்டாப்லயே தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்றான். போய் ஏதாவது தொல்லை பண்ண கோவப்பட போறான். ஆதி தான் சொல்லிட்டு போறான்ல ஏதோ முக்கியமான காலில் இருக்கான்னு. நம்ம போய் குடுக்கு பேசி அவன் ஏதாவது கோவப்பட்டுற போறான். அவனே வேலை முடிஞ்சு வருவான். சரிம்மா சரிம்மா, என்ன இருந்தாலும் பிள்ளைய நேரத்திலே தூங்க சொல்லு. காலையில எழுந்திருக்கணும்ல. சரிப்பா, நான் அது சொல்றேன். ஏ மீனா. அம்மா, நீ ராத்திரிக்கு இங்க தானே தங்குதா? ஆமாம்மா, அம்மையும் இங்கே தான் இருக்காவ. அப்படியே என்னையும் இங்கே இருக்க சொல்லிட்டாவ. சரிதான், நீ இங்கே இரு, அதான் நல்லது. காலையிலே முகூர்த்தத்துக்கு நிறைய பொருள் எல்லாம் எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கு. நீ ஒரு 3 மணிக்கெல்லாம் எழுந்து வாச தெளிச்சு கோலம் போட்டுரு. சரிங்கம்மா. பிறகு உனக்கு துணியெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம், உங்க அம்மாட்ட கொடுத்துருக்கோம். குளிச்சுட்டு அதை உடுத்திக்க. வேற எதுவும் வேலை இருக்காது. சமைக்கிறதுக்கு ஆள் வந்திருக்காவ. வீடை மட்டும் தொடச்சி விட்டுரு. சரிங்கம்மா, நான் செஞ்சு வச்சிடுறேன். நீ ஒரு 2 மணிக்கு எழுந்துரு. வெள்ளனே போய் படுத்தாதான் காலையில எழுந்திருக்க முடியும். நீ என்ன பண்ற, 2 மணிக்கெல்லாம் எழுந்துரு. எழுந்து வீடெல்லாம் தூத்து தொடச்சிட்டு வாசல்ல தெளிச்சு கோலம் போட்டு நீ போய் குளிச்சுட்டு கிளம்பிக்க. சரிங்கம்மா. அப்பா, நீங்க எங்க படுக்கிறிய? ஏம்மா நான் ஹால்லே படுத்துக்கிறேம்மா. இதான் நல்லா காத்தோட்டமா இருக்கு. அப்பா, உங்களுக்கு தான் மேல ரூம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இங்க படுக்குறிய? உள்ள போய் படுங்கப்பா. இல்லம்மா, எனக்கு இந்த இடம் தான் வசதியா இருக்கு. என்னால மேல மாடிப்படியெல்லாம் ஏறி இறங்கிட்டு இருக்க முடியாதுமா. நான் அப்படியே இங்கேயே ஒதுங்கி படுத்துக்கிறேன். காலையில நேரமே எழுந்திருக்கணும்ல. இப்படி படுத்தாதான் யாராவது போற வரவ பார்த்து எழுப்பி விடுவாங்க. ரூம்ல படுத்தா நான் பாட்டு படுத்து தூங்கிடுவேன். அது சரிதான்ப்பா. மீனா. அம்மா, என்ன கையில வச்சிருக்காவ? அம்மா, எல்லாருக்கும் பால் காய்ச்சி எடுத்துட்டு வந்த. அப்பாவுக்கு கொடுக்கல? அவன் மஞ்சளும் மிளகும் போட்டு எடுத்துட்டு வரேன்னு சொன்னாமா. ஒரே இருமலா இருக்கு. அப்பா, அதான் இருமலா வருதுன்னு சொல்றிய, பொறவை எதுக்கு இங்க படுத்து கிடக்கிய? ரூம்ல போய் நல்லா கதவு ஜன்னல் எல்லாம் அடைச்சிட்டு போடுங்க. இல்லம்மா, எனக்கு அந்த அடைச்ச மாதிரி ரூம்ல செட்டே ஆகாது. இந்த மாதிரி ஹால்ல நல்ல காத்தோட்டமா படுத்தாதான் எனக்கு தூங்கின மாதிரி இருக்கும். நான் அப்படியே இங்கேயே படுத்துக்கிறேன். சரிப்பா. ஏம்மா மீனா, கதிரி ஏதோ மேல வேலை பாக்குறானா, அப்படியே சத்தம் போடாம அவனை தொல்லை பண்ணாம ஒரு கப்பு பாலை மட்டும் எடுத்துட்டு போய் வச்சிருமா. சரிங்கம்மா. எங்க பாருமா மீனா, அவ ஏதோ முக்கியமான மீட்டிங்லயே காலையிலேயே எதுலயே இருக்கானா. சத்தம் காட்டாம பொறுமையா போய் அவன் பாலை வச்சுட்டு வந்துரு. கண் முழிச்சு வேலை பார்க்கறான். சேத்தோல அந்த பாலை மட்டும் எடுத்துட்டு போய் மேலே வச்சுட்டு வந்துரு. என்னால மாடிப்படி ஏறி இறங்க முடியல, ஒரே கால் வலியா இருக்கு. அதனால நீயே எடுத்துட்டு போய் எந்த தொல்லையும் பண்ணாம வச்சுட்டு வந்துரு. சரியா? சரிங்கம்மா, நான் ஐயா கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துடுறேன். சரி. என்ன ரெண்டு ரெண்டா தெரியுது? ஐயா, பால் எடுத்துக்கங்க. இன்னும் கல்யாணமே நடக்கல, அதுக்குள்ள பால் எடுத்துட்டு வந்துட்டா. ஏய், என்ன என் அப்பா ஏதாவது சொல்லி விட்டானா? என்ன பார்த்துட்டே முழிக்க என் அப்பன்னு சொல்லி விட்டானா? இந்த மாதிரி இன்னைக்கு ராத்திரி எனக்கு பால் எடுத்துட்டு போய் கொடுத்தா காலையில கேட்டிக்குவானே. என்னடி ஐயாவுக்கு என்னாச்சு? பேசுற முறையே சரியில்லை. ஏய், நான் கதிர். இந்த மாதிரி வந்துலாம் என்ன மயக்கலாம்னு நினைக்காத. அது ஒரு காலமும் நடக்காது. என்னாச்சு ஐயாவுக்கு? என்னென்னமோ பேசுறாவ. அவர் நிலையா இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஏன் இப்ப பேசுறாவ? என்னடி, நான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னது
உனக்கும் தெரியும். தெரிஞ்சும் நீ எதுக்கு என் முன்னாடி வந்து இப்படி நிக்க? நாளைக்கு ராத்திரி நடக்க வேண்டியதெல்லாம் இன்னைக்கே நடத்த சொல்லி எவனாவது சொல்லி விட்டானா? கதிர் ஐயா, என்ன தியா அம்மான்னு நினைச்சு பேசிட்டு இருக்காவ. ஐயா, நான் தியா அம்மா இல்ல, மீனா. ஐயா, எதுக்கு இப்ப முகத்தை கோவமா வச்சிருக்காவ? நீ எதுக்கு இங்க வந்த? அம்மா தான் ஐயா உங்ககிட்ட பால் கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க, அதான் வந்தேன். மேலே வேலை பார்த்துட்டு இருக்கிய, ஒரு டம்ளர் பால் மட்டும் எடுத்துட்டு போய் கொடுன்னு சொன்னாவ, அதுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். பால்லாம் ஒண்ணு வேண்டாம், எடுத்துக்கிட்டு போ. நான் உன்கிட்ட பால் கேட்டேனா? நீ எதுக்கு மாடிக்கு வந்த? கிளம்பு. ஐயா, நான் சொல்லுறேன்னு தப்பா நினைச்சுக்காதிய. தியா அம்மா ரொம்ப நல்லவ, அவியலை கட்டிக்க நீங்க ஏன் இவ்வளோ யோசிக்கிறிய? அது மட்டும் இல்லாம அவங்க இப்ப கஷ்டத்துல இருக்காங்க. அந்த நேரத்துல நீங்க தானே உதவி பண்ணணும். சின்ன வயசுலேருந்தே உங்களுக்கு அவங்க தானே பேசி வச்சதுதான். பிறகு எதுக்கு நீங்க வேண்டான்னு சொல்லுதிய? உன் வேலை என்ன? பால் எடுத்துட்டு வந்து கொடுக்கறது. வேணான்னு சொல்லிட்டேன்ல, கிளம்பு. அதுக்கு இல்லையா மனசுல தோணுச்சு, அதான் சொன்னேன். என்ன தோணுச்சு? என்ன சொன்னவ? ஐயா, இந்த ஊர்ல உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சு தப்பு தப்பா பேசுறாவையா. அது உங்களுக்கே தெரியும். இந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்கு தான் நான் என் மாமனை கட்டிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆனா என் அத்தை இப்ப எதுவும் கல்யாணம் வேணாம்னு சொல்லி நிறுத்தி வச்சுட்டாவ. அதுக்கே எல்லாம் தப்பு தப்பா தான் பேசுறாவ. இப்போ நீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்தினீங்கன்னா மறுபடியும் எல்லாரும் தப்பா தான் பேசுவாவ. எனக்கு தெரியும் உங்க மனசுல எதுவும் இல்லைன்னு, ஆனா ஊருக்கு தெரியாது இல்லையா? ஊர் வாயை அடிக்கணும்னா நீங்க இந்த கல்யாணத்தை பண்ணிதான் ஆகணும். தியா அம்மா ரொம்ப நல்லவ, 2 பேரும் பொருத்தமான ஜோடி. சந்தோஷமா தியா அம்மாவை கேட்டுக்கிங்கயா. உன்கிட்ட நான் அறிவுரை கேட்டனா? நான் யாரை கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ண கூடாதுன்னு எனக்கு தெரியும். உன்னோட அறிவுரையை நான் கேட்கல. உன் வேலை என்ன போத மட்டும் பாரு. ஐயா, ஐயா, என்னையா நீங்க இப்படி கோவப்படுதிய? பாருங்க கையில என்ன ஆச்சுன்னு. கண்ணாடி கையில குத்தி ரத்தமே வந்துருச்சு. ஏய், நீ எதுக்கு அழுற? என்னையா இப்படி கேக்குறீங்க? உங்க கை இப்படி காயமாயிடுது. வாங்கயா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரியாயிடும், விடு. எதையா சரியாகும்? இவ்வளவு பெரிய காயம் பட்டு ரத்தம் ஊத்துது, நீங்க சரியாயிடும்னு சொல்றீங்க? ஏய், அது சின்ன காயம்தான், சரியாயிடும், விடு. ஐயா, இது சின்ன காயமாயா? ரத்தம் கொட்டுன்னு கொட்டுது. ஐயா வாங்கயா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். எனக்கு காயம்னா நீ எதுக்கு துடிக்கிறா? நான் உங்க வீட்டு வேலைக்காரி, உங்களுக்கு ஒண்ணுன்னா பாத்துக்கிட்டு எப்படியா சும்மா இருக்க முடியும்? ஒண்ணும் இல்லையா, நீங்க இங்கேயே உட்காருங்க, நான் காயத்துக்கு மருந்து எடுத்துட்டு வரேன். இங்க போயிடாதீங்க, இங்கேயே உட்காருங்க, நான் வரேன். எங்கேயும் போயிடாதீங்க. இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? மொட்டை மாடியில அதுவும் கதிர் கைய பிடிச்சிட்டு நிக்கிறா. நான் சந்தேகப்பட்டது எல்லாம் சரியா போச்சு. இப்ப என்னத்த சொல்லி அவங்கிட்ட அழுறான்னு தெரியலையே. இங்கிருந்து என்ன பேசுறான்னு கூட காதுல விழ மாட்டேங்குது. ஆமா, இவ என்ன சொல்லிட போறா? என்ன கைவிட்றாதீங்கன்னு சொல்லுவா, இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடுங்கன்னு சொல்லுவா. வேற என்னத்த சொல்ல போறா? அதான, வேற என்ன பண்ணிட்டு போக போறா? இந்த கதிரும் அப்படி சில மாதிரி நின்றுட்டு இருக்கான். அப்போ ஊர்ல சொல்றது, அன்னைக்கு நான் என் கண்ணால அந்த கிச்சன்ல நடந்ததை பார்த்தது எல்லாம் உண்மை. இனி இவன் கல்யாணம் பண்ணிட்டா இவளோட ரகசிய உறவுல இருக்க முடியாதுன்னு தான் இப்ப கையை பிடிச்சிட்டு அழுறா. நான் கூட சேத்த அவளை நல்லவேன்னு நம்பிட்டேன். குடிகாரனா இருந்தாலும் பரவாயில்ல, என்னால கதிரையா பேரு கெட்டு போயிடக்கூடாதுன்னு அவ மாமன்காரனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன்னு சொன்னான். அதெல்லாம் உண்மை நம்பி ஏமாந்தான் பாரு. ஏன் தப்புதான். இப்பதானே இவளோட கொட்டம் எல்லாம் வெளியே வருது. ஒன்னும் தெரியாத அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு எல்லாரையும் நடிச்சு ஏமாத்துறா. இப்ப போக கூடாது, பக்கத்துல கதிர் இருக்கான். இவ தனியா வரட்டும்.
இவளை என்ன பண்றேன்னு பாரு. ஐயா, எங்கேயும் போயிடாதீங்க, இங்கேயும் உட்காருங்க, நான் உங்க காயத்துக்கு மருந்து எடுத்துட்டு வரேன். இதான் சரியான நேரம். வாடி, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஸ்கூல் டீச்சரா வேலை பார்க்குற தியா பிசினஸ் மேன் ஆதிய காதலிச்சு கல்யாணம் பண்றாங்க. அதுவும் வீட்டுக்கு தெரியாம. ஆதி வீட்டுல அவர் அத்தை பொண்ணான சித்ராவுக்கு ஆதிய கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்றாங்க. அதோட விளைவு ஆதியும் தியாவும் கல்யாணம் பண்ண விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது. ஆதி சித்ரா கல்யாணம் நின்னுடுச்சு. அதிர்ச்சியில தியா அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துடுறாரு. ஆனா உண்மை என்னன்னா, சித்ராவுக்கு ஆதிரியா காதலிக்கிற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சு அவளை பழி வாங்குறதுக்காக தியாவோட அப்பாவை பாய்சன் வச்சு கொள்றா. உண்மையெல்லாம் ஒரு நாள் வெளியே வர சித்ராவுக்கு தண்டனை கிடைக்குது. ஆதித்யா சேர்ந்து வாழறாங்க. இதுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்குதுன்றத நம்ம பார்ட் 2ல பார்க்க போறோம். நாளை மதியம் 12 மணிக்கு தியா சீசன் 2. எல்லாரும் வந்துருங்க.